ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பீகாரில் ராகுல் நடத்திய யாத்திரையின் போது பிரதமர் மோடியின் தாயாரை இழிவுபடுத்தி காங்கிரசார் கோஷமிட்டனர். இதனால் கொந்தளித்த பாஜக தொண்டர்கள் நாடு முழுக்க ராகுலுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து என்னை வைத்து ஏன்பா அரசியல் பண்ற என மோடியை அவர் தாயார் கேட்பது போல ஏஐ வீடியோவை உருவாக்கி காங்கிரஸ் தலைமை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது. இது இன்னும் பாஜகவினரை கொந்தளிக்க வைத்தது. இந்த வீடியோ ராகுலுக்கு தெரிந்துதான் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என பாஜகவினர் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரம் கோர்ட்டுக்கும் போனது. ஏஐ வீடியோவை உடனே டெலீட் செய்யும்படி கோர்ட் உத்தரவிட்டது. பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் பல மாநிலங்களில் மோதிக்கொள்ளும் நிலையை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்திவிட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் பிரகாஷ் மாமா பகாரே சமூக வலைதளத்தில் மோடியின் மார்பிங் செய்யப்பட்ட வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். பெண்கள் மத்தியில் நானும் ட்ரெண்டிங் ஆக வேண்டாமா என கேப்ஷனும் அந்த பதிவில் இடம்பெற்றிருந்தது. மோடியை தரக்குறைவாக சித்தரிக்கப்பட்டிருந்த வீடியோவை பார்த்து பாஜக தொண்டர்கள் ஆவேசமடைந்தனர். மாமா பகாரேவை திட்டி தீர்த்தனர். மிரட்டல்களும் சரமாரியாக வர துவங்கின. இதனால் பயந்து போன அவர் உடல்நிலை சரியில்லை என சொல்லிக்கொண்டு டோம்பிவேலி பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். இதை தெரிந்து கொண்ட பாஜக நிர்வாகிகள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர். உள்ளே போக முடியாது என்பதால் காங்கிரஸ்காரரை போல மிமிக்ரி செய்து போனில் பேசி வெளியே அழைத்தனர். ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்த மாமா பகாரேவுக்கு சேலை கட்டிவிட்டனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடியை அவமதித்தால் இதுதான் தண்டனை என்பதை காங்கிரசார் உணர வேண்டும் எனவும் பாஜகவினர் பதிவிட்டு வருகின்றனர். மோடி சேலை கட்டியிருப்பது போன்ற மார்பிங் செய்யப்பட்ட வீடியோவை நான் போடவில்லை, ஃபேஸ்புக்கில் வந்தது, நான் ஃபார்வர்ட் செய்தேன், அவ்வளவுதான். ஆனால் பாஜக நிர்வாகிகள் என்னை நடுரோட்டில் வைத்து அவமானப்படுத்திவிட்டனர். மோடியை பற்றி தரக்குறைவா போஸ்ட் போடுவியா என கேட்டு தாக்கினர். என்னை பொது இடத்தில் அசிங்கப்படுத்திய பாஜகவினரை சும்மா விட மாட்டேன், போலீசில் புகார் அளிக்கப் போகிறேன் என மாமா என்ற பிரகாஷ் பகாரே கூறினார். இந்த விவகாரம் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. तो पुस्तक त्यांनी तुमच्या फेसबुकला आणि व्हॉट्सअपला त्यासाठी आम्ही